வீடியோல உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு லோன் ஆப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற இந்த பர்టిక్యులர் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்ல இவங்க வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. சோ இந்த லோன் பத்தின எல்லா டீடைலும் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படினா நீங்களும் இதுல வந்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது மாதிரியான லோன் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ரூவல் ஆயிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத வந்து பாருங்க, வெறும் 17.75% இன்ட்ரெஸ்ட்ல வந்து இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இந்த பர்టిక్యులர் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட், சாலரி ஸ்லிப் எதுவுமே வந்து வெரிஃபை பண்ணாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வித்தவுட் டாக்குமெண்டேஷன்ல லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. நீங்க இந்த லோனை வந்து எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போ க்ளோஸ் பண்ணாலும் ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் உங்களால் லோனையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மற்ற லோன் ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 24, 25, 30, 36 அப்படி வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 17.75% உங்களுக்கு வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோன் எடுக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கும் இது மாதிரி லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களை யாருக்கெல்லாம் லோன் கிடைச்சது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப் தான். ஸோ க்ரோ ஆப்பில் நீங்கள் வந்து பண்ணுறாங்க. இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கிற பட்சத்தில் என்ன மாதிரி நீங்களும் வந்து ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக இதில் பர்சனல் லோன் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில், அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் நீங்கள் வந்து ஈஸியாகவே லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து க்ரோ ஆப்போட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்து ரைட் சைடில் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குதான்ட்டு. இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமமாக அப்ரூவல் பண்ணியிருந்த லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ பேப்பர் ஒர்க், எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே இல்லாமல் இதில் லோன் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 க்ளோசர் சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோசிங் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. நம்ம வந்து இந்த லோனை எடுக்கிறோம், நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு எடுக்கிறோம். ஆனால் நமக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துலேருந்து பணம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம 1 இயரில் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ணலாம். ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் 0 ஃபீல நீங்கள் வந்து ஃப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 50,000 தான் தேவைப்படுது அப்படின்னா இதை டிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் 50,000 அப்படின்னு என்ட்ரு பண்ணி அந்த லோனை மட்டும் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க வித்தவுட் டாக்குமெண்டேஷனில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 லட்சம் ரூபாயும் போட்டு அப்படியே ப்ராசஸ் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இஎம்ஐ வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1.5 லட்சம் ரூபாய் லோனுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 வருஷம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 33 மாதம், அதுக்கு அடுத்தது வெறும் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஎம்ஐ போக உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணணும் இஎம்ஐ வந்துட்டு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கஸ்டம் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இஎம்ஐ டைமிங்கை நீங்களே வந்து வேரி பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 1,45,715 ரூபா. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து போகும். ஸோ இதில் ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக என்ன பொறுத்தவரையும் தெரியுது. இதை தவிர வட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க.
பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் பார்ட்னர் கூட லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு 1.5 லட்ச ரூபாய் லோனை வந்து 5 வருஷத்துக்கு இஎம்ஐக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபீ அண்ட் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோன் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5 வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3802 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ. இதில் வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவனிங்க 17.75% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1.5 லட்ச ரூபாய் லோனை நம்ம வந்துட்டு 5 வருஷத்துக்கு இஎம்ஐக்கு வந்து எடுக்கும்போது நம்மளோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 77,820 ரூபா நம்ம வந்து வட்டியாக வந்து பே பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மற்ற லோன் அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸில் 1.5 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 34% இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு டபுளாக வந்து நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறதுனால தான் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 77,820 ரூபா வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து கம்மியான டைமிங் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னுமே கம்மியாக தான் சார்ஜஸ் ஆகும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,285 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் இதில் இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இந்த ஒரு லோனில் நான் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் 5 வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இன்கேஸ் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் இஎம்ஐ வராது, அதுக்கு அடுத்த மாதத்தில் தான் ஃபஸ்ட்டு இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரீபேமெண்ட் டைமிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்கில் வந்துடுவோம். இப்போ பேக்கில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1,45,715 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் டீட்டெயில். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்ட்டான சார்ஜஸ், லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோனை வந்து எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பேங்க் ஃபார் ஆட்டோ பே, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பேங்க் ஃபார் ஆட்டோ பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இங்கே வந்து காமிக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டப் ஆட்டோ பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் லிங்க் பண்ணாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு ஆட்டோ பே செட்டப்புக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் ஏ நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் வந்து நீங்கள் செட்டப் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டே செலக்ட் பண்ணிவிட்டு செட்டப் ஆட்டோ பே கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபிட்டட் வந்து பண்ணுற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அவ்வளோ அமௌண்ட்லாம் டெபிட்டட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த ஏடிஎம் கார்டு மூலமாக ஓடிபியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்ககிட்ட நெட் பேங்கிங் இருந்ததுன்னா அது மூலமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. இந்த 3ல் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் ஏடிஎம் கார்டு இருக்கும். ஸோ அதனால் ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்து ஓடிபி மூலமாக வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சப்மிட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நீங்கள் கண்ணாடி எதுவும் போட்டுக்காதீங்க, அதே மாதிரி கேப் எதுவும் வைக்காதீங்க. நல்ல தெளிவாக வெளிச்சமான இடத்துல நின்று இந்த செல்ஃபி ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட செல்ஃபி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிப்பாங்க. கேஒய்சி டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், பேன் கார்டு நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களோட லோன் டீட்டெயில் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லோன் அமௌண்ட் வந்து 1.5 லட்சம் ரூபாய், நம்மளோட இஎம்ஐ, அப்புறம் நம்மளோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோம், ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பே பண்ணுறோம், அப்புறம் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இஎம்ஐ என்னைக்கு, லாஸ்ட் இஎம்ஐ என்னைக்கு, இது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே வந்து என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து
வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். ஸோ ரொம்பவே ஈஸியாக வித்தவுட் டாக்குமெண்டேஷனில் ரொம்பவே லோயஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து லோன் எடுக்க முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன்லையும் நமக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எப்படி நம்ம லோன் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோஸையும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். பட் ஏஞ்சல் லோனோட கம்பேர் பண்ணும்போது ஏஞ்சல் லோனில் வட்டி வந்து அதிகமாக கொடுத்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெண்டில் எதில் வந்து லோன் வந்து கொடுத்தாங்க, எதில் வட்டி கம்மியாக இருக்குது, உங்களுக்கு யாருக்கெல்லாம் லோன் ஆஃபர் பண்ணாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு ஸோ இதில் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.